வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு ஆரம்பிக்க விரும்புகிறேன். கமல் சாருடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா அவர் சில பேருக்கு, அதாவது மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் சில விஷயங்களை சொல்கிறார். அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்னா, நிறைய இடங்களில் நான் இந்த டைலாக் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். யார் இந்த ஊருக்குள்ளே எதை பேசுறதுன்ற விவசாயம் இல்லடா அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது கமலுக்கு தான் மிகப்பெரிய பொருத்தமாகவே இருக்குது. மோஸ்ட்லி இன்னைக்கு அவர் பேசின விஷயங்கள் என்பது பேரண்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய ஷோவை பார்க்கக்கூடிய மக்களை எப்படிலாம் திசை திருப்புறாரோ, எந்த மாதிரி தவறான ஒரு வழிகாட்டுதல் அவர் பண்றாரு அப்படின்றத நீங்க இந்த வீடியோல புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. புரியல, அவர் சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த விஷயம் ஒரு டிசாஸ்டரை கொண்டு வர போகுது ஃபியூச்சர்ல அப்படிங்கறத நீங்க இறுதியில பாப்பீங்க. ஷோக்குள்ள போகலாம். ஷோக்குள்ள போகும்போது இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடு, சாட்டர்டே எபிசோடு எப்பயுமே வெள்ளிக்கிழமை நிகழ்வு அப்படின்றது ஒன்று நடக்கும். ஒன்று காட்டுவாங்க. நான் ஏற்கனவே விசித்ரா தான் டைட்டில் வின்னர், அர்ச்சனாக்கு டைட்டில் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா அர்ச்சனாவை திட்டமிட்டு பல இடங்களில் ஒதுக்குறாங்க, அர்ச்சனாவை தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றத நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லும் போது நிறைய பேர் நான் மேனிபுலேட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நீங்க அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் காட்டினது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். எப்பயுமே சராசரியா கிட்டத்தட்ட 20 இருந்து 30 நிமிடங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நடக்கும். என்னதான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹெட் ஸ்பா, ஹெட் மசாஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதை கூட நீங்க காட்டியிருக்கலாம். ஆனா இவங்க காட்டின 2 விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அர்ச்சனாவை பத்தின ஃபிளாஸை மட்டுமே காட்டியிருக்காங்க. என்ன காட்டினாங்க? முதல்ல மாயா பூர்ணிமா நிக்சன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயம். அர்ச்சனா பூர்ணிமா கிட்ட சொன்னாங்களாம், பிரெட் ஜாமெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க, நான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சொன்ன உடனே பூர்ணிமா எடுத்து வச்சாங்களாம். இதை இவங்க என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல அந்த குட்டி சத்தான் ரவீனாவும் உட்காந்துருக்கு. இதை மாயா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேலை கூட அர்ச்சனா செய்ய மாட்டாங்களா, அது எப்படி அவங்க சொல்றாங்க, நீங்க எடுத்து வைங்க நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இவங்களும் வைக்கவே இல்லாம எடுத்து வைக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ரவீனாவை நம்பவே கூடாது அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மணி, அதுக்கப்புறமா அர்ச்சனா தான். ரவீனா அர்ச்சனா பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா அவங்க எதனா ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் மேக்கப் போடும்போது கூட இதை கொஞ்சம் வெட் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. எந்த வேலையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. என்ன அவங்க கொஞ்சம்னா கூட அவங்க கொஞ்சம் மாட்டாங்க. நான் எங்கன்னா இருந்தேன்னா ரவீனா இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா சொல்றாங்க. சரி, இது ரவீனா கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஏன் போற, கூப்பிட்டா ஏன் போற, போயிட்டு இதை நீ ஒரு குறையா சொல்ற அப்படின்னா, அப்ப நீ போயிட்டு அவங்க கிட்ட ஒரு விஷயத்த பண்றல, அது முழுக்க முழுக்க ஃபேக் தானே. இப்படி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை நீ காட்டணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. இது பூர்ணிமா கிட்ட சொல்றாங்க, நீங்க காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. பூர்ணிமா ஏன் நீங்க போட்டு கொடுக்கலையான்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை ரொம்ப பெருசா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கலாம்னா, எல்லாருக்கும் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடங்களை எனக்கு செப்பரேட்டா எடுத்து வச்சிருங்க, நான் பண்ணிக்கிறேன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். இதை ஒரு விஷயமா அவங்க சொல்றாங்க, அதையும் காட்டுறான். இன்னொரு விஷயம் உள்ள பாத்திரம் வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ச்சனா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த சாப்பாடு இருந்த ஒரு பிளேட் இருக்கு போல, ஒரு பேஷன் இருக்கு, அதுல தண்ணி ஊத்தி வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா வாஷ் பண்றது கஷ்டமா இருக்கு, தண்ணி ஊத்தி வச்சிருந்தா ஊறி இருக்கும், ஈஸியா நம்ம வாஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ச்சனா. இது தினேஷ் என்ன பண்றாருன்னா, அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு, ஏமா அதெல்லாம் உன் வேலைதம்மா, நீ தான் செய்யணும், ஊர்லனா நீ வாஷ் பண்ணு, நீ ஊத்தி வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பேசுறாரு. இவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, ஏங்க நான் சொல்லதானுங்க செஞ்சேன், இதுக்கு ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அர்ச்சனா நடக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே இன்னைக்கு காட்டியிருக்கான். நீங்க தொடர்ச்சியா நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணுங்க, அர்ச்சனாக்கு கிடைக்கக்கூடிய அப்ரிசியேஷன், அர்ச்சனா பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்கள். நீங்க மைனஸை காட்டுங்க, தப்பு இல்லை. நீங்க காட்டுனது 2மே மைனஸ் தான். வாண்டடா வானபியா நீங்க பண்றீங்க, ஓகே. நீங்க பிளஸையும் காட்டுறீங்களான்னு பார்த்தா கிடையாது. ஒன்லி பர்டிகுலரா அர்ச்சனாவின் தவறுகள் மட்டுமே முழு எபிசோட, அந்த 1 hour எபிசோட்ல காட்டப்படுது. ஸ்ட்ரீமிங்கை பார்க்காதவங்க எல்லாருமே அந்த 1 hour எபிசோட பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அர்ச்சனா வேஸ்ட் போல அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்கிறோம், இவங்க உருவாக்குறாங்க அப்படின்றது தான் உண்மை. சரி, இது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நடக்குது. உள்ள போனோம்னா இதுக்கப்புறம் தான் ரியலான ஒரு ரிவ்யூ ஆரம்பிக்க போகுது. ஸோ கைஸ் பி அலர்ட். கமலஹாசன் அவர்கள் பேரண்டிங்கை பற்றின கிளாஸ் எடுத்தார். யாருக்கு எடுத்தார்? உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும். முதல்ல ஒரு 3 விஷயங்கள் அவர் பேசினாருங்க. அந்த 3 விஷயத்தை பார்த்துட்டு நம்ம பின்னாடி போயிடுவோம், சரியா? முதல்ல அவர் கேட்டது, பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்களே, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்குறாரு, சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை கேட்டார். பேரண்ட்ஸ் உங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாமே கொடுத்தாங்க, இதில் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த விஷயத்தை என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சேம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொன்னாங்க. இதுல நிக்சன் மட்டும் ஒண்ணுமே பேசவே இல்லை. நிக்சனுக்கு நம்ம அப்புறமா வரும். அடுத்ததா 3வது ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீக்கெண்ட்ல என்னதான் நீங்க டவுன் ஆனாலும் திட்டு வாங்கினாலும் அடுத்த நாளே நீங்க பவுன்ஸ் பேக் பண்றீங்க.
எப்படி பவுன்ஸ் பேக் பண்றீங்க மக்களே. இந்த இடத்துல நீங்க வந்து கிளியரா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது அவர் பொதுவா பேசியிருந்தாலும் இந்த கருத்து முழுக்க முழுக்க மாயாவுக்காக பேசின அந்த கருத்து. ஏன்னா மாயாவுடைய அக்கா வந்து இதைத்தான் சொன்னாங்க. ஞாபகம் வந்துச்சா? இந்த ஸ்வாகத்தா வந்து சேம் பாயிண்ட், வீக்கெண்ட்ல நீ என்னதான் திட்டு வாங்கினாலும் அடுத்த நாளே நீ பவுன்ஸ் பேக் பண்ற அப்படின்றத தான் அவங்களுடைய அக்கா இங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்பயே நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஏமா பிரச்சனை பண்றதே நீதான், முன்ன இது வரைக்கும் கமல் எதுவுமே சொன்னதே கிடையாது, எல்லாரையும் வந்து ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும், எல்லாரையும் வந்து எல்லாரோட மென்டல் ஸ்ட்ரென்த்துமே இங்க பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் மாயா அப்படிங்கிற ஒத்தை நபர். ஸோ இவங்க என்னடானா இவங்க தான் விக்டிம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். இப்ப கமல் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றாப்புல, அது வந்து சூப்பரான ஒரு ஸ்டண்ட். பர்டிகுலரா மாயாவை பத்தி கேட்க முடியாது அப்படிங்கிறதுனால பொதுவா சொல்லிட்டாரு, நீங்க எல்லாமே பவுன்ஸ் பேக் பண்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு மாயா வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான், புதுசா ஒரு உருட்டாங்க பாருங்க. அவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்ட் தான். ஸோ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணியிருக்காங்களா, 1000 சம்மர் சால்ட்லாம் அடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் தான் பவுன்ஸ் பேக் பண்ண வைக்கிறாங்க. சூப்பர்ல எழுதி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு கதை வசனம் திரைக்கதை எல்லாமே வந்து கமல் நினைக்கிறேன். ஸோ என்ன இது வந்து கேட்டா இந்த பதிலை சொல்லுங்கன்னு சொல்லி வச்சு அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி நினைக்கிறேன்பா, நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்க பேசின விஷயங்களை அவங்க கிட்ட வந்து பேசினா அது வந்து வெளியில வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றத இவர் பொதுவாக பேசி யார் வாயில இருந்து என்ன வார்த்தையை வர வைக்கணுமோ அதை வர வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறமா படத்தை பத்தி பேசும்போது சைடு கேப்ல வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் பண்றாங்கல்ல ரிவ்யூவர்ஸ், அவரு படத்துல ஆரம்பிச்சு பிக் பாஸ் ஷோ வரைக்கும் ரிவ்யூ பண்ற எல்லாருமே ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டாரு. ரிவ்யூ பண்றவனுக்கு என்ன தெரியாது, ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண தெரியாது. ரிவ்யூ பண்றதுக்கு என்ன தெரியாது, ஒரு படத்துல இசையமைக்க தெரியாது. அவன் வந்து சும்மா பேசிட்டு போயிடுவான், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவான். ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, அவன் நல்லா இல்லைன்னு சொன்னானா அது வந்து சூப்பர் ஹிட் ஆயிரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை தான் சொல்கிறாரு. பல இடங்களை வந்து நம்ம வந்து கழுவி ஊற்றுறோம் கமலை. இப்போ கூட இந்த வீடியோவில் கழுவி தான் ஊற்ற போகிறேன். ஸோ பல இடங்களில் நம்ம கழுவி ஊற்றுறோம். சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட எதிர்ப்பலைகள் கமலுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அது எல்லாமே நிச்சயமாக வந்து அவர் கவனிச்சிருப்பாரு. அவர் கவனிக்கிறாரோ இல்லையோ, அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் கவனித்து கமல் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்காகவே லெட்டரே கொடுத்துருக்காங்க, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கட்சியை கழிச்சிட்டு போயிட்டு ஆழ்வார்பேட்டையில் உட்கார வேண்டியதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனாலே அடுத்த சீசன் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு விஷயம் வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்கதாகவும் சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமா நான் 3 கோடி மக்களுக்கு வர நான் சோர்வடைகிறதே கிடையாது, நான் பவுன்ஸ் பேக்கா வந்து எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த மக்கள் இந்த ஆடியன்ஸ் எங்க இருந்து கொண்டு வராங்கன்றது எனக்கு தெரியல. கமல் பார்த்தாலே கை தட்டுறாங்க. எனக்கு என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன, அது கரெக்டா தப்பா இதெல்லாம் யோசிப்போம்ல. ஆனா கமல் பார்த்தாலே என்ன பேசணும் ஏன் கை தட்டுறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து ரெக்கார்டட் வாய்ஸ்னு சொல்றாங்க. சில இடங்களில் வந்து ஜூம் பண்ணி காட்டும்போது மக்கள் கை தட்டுறாங்க. அப்ப எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, வேற சீக்வன்ஸ்ல அவங்க வந்து கை தட்டினதை இதுல போட்டு மெர்ச் பண்ணி நமக்கு வந்து அந்த மாதிரி காட்டுறாங்களான்னு கூட தோணுது. ஏன்னா எடிட்டர்ஸ்லாம் பயங்கர திறமையானவர்கள், அதனால அந்த மாதிரி யோசிக்கிறதுல தப்பு இல்லை. சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் அங்க இருக்கு. கமல் என்ன பேசினாலும் கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்துருச்சா நான் போய் ஹோஸ்ட் பண்ணுமே, ஐயா நீங்க வராம இருங்க பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொல்றோம், அவர் வந்து சொல்றாரு சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா போய் ஹோஸ்ட் பண்றதுக்கு நானும் வந்து தயங்கினா என்ன ஆகுது, நான் என்னுடைய பவுன்ஸ் பேக்கா இருக்கிறது வந்து மக்கள், என்னுடைய பவர் வந்து மக்கள் தான். ஏன்னா பல இடங்களில் வந்து ஒரு 10,000 பேரை கூட்டி என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வாரம் 3 கோடி மக்கள் மத்தியில் நான் பண்ணிட்டு போறேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாப்ல, இதில் பல பேருக்கு நான் சொல்றது வந்து பிடிக்காது, ஆனாலும் நான் அவங்க கூட உரையாடுறேன். ஐயா நீங்க உரையாடலை, இவர் என்ன சொல்றாரு, மக்கள் கிட்ட பேசுறேன்றாரு. தப்பு. நீங்க மக்கள் கிட்ட பேசல, நீங்க மக்கள் மத்தியில ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்க. அந்த விதைக்கிற விஷயம் இருக்குல்ல, நீங்க சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு இப்ப பல மக்களுக்கு வந்துருச்சு, பகுத்தறிவு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பகுத்தறிவு எங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க சொல்லக்கூடிய பல தவறான விஷயங்களை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எதிர்ப்பலைகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். இது வந்து உரையாடல் கிடையாது. நம்ம என்ன டிபேட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்க கூட சேர்ந்து உரையாடல். சரி ஓகே, உரையாடல்னு சொல்றீங்களே, எங்களால் பேச முடியுமா உங்ககிட்ட? பேச முடியாது. நீங்க அங்கே கேமரா முன்னாடி நின்று பேச போறீங்க, அதை நாங்கள் பார்க்க போறோம். இங்கே கேமரா முன்னாடி இருந்து நாங்கள் பேச போறோம், அதை நீங்க பார்க்க கூட போறது கிடையாது. அப்போ எப்படி நீங்க வந்து உரையாடல்னு சொல்றீங்க? சும்மானா மக்கள் மத்தியில் எதனா ஒன்று பேசணும், ஏன்னா அவங்க கை தட்டுவாங்க. என்ன பேசலாம், கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கேற்ற மாதிரி பஞ்சா பேச வேண்டியது. சரி, இதுக்கப்புறமா இந்த பேரண்டிங் விஷயத்துக்கு நம்ம வரணும். இந்த பேரண்டிங் விஷயங்களை கமல் சொன்ன எல்லாமே முரண்பாடான ஒரு கருத்துக்கள் தான். அதாவது இவர் பேசுற அந்த விஷயத்துக்கும் இவருடைய உண்மையான வாழ்க்கை இருக்குல்ல, இங்க என்னன்னா நிறைய பேர் வந்து சினிமால நடிக்கிற ஒரு நடிகர் அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு சினிமால அதுதான் நிஜம்னு நம்புறீங்க. அப்படி கிடையாது, அது வந்து நடிப்பு.
இப்போ தேவர் மகன் ஒரு படம், அது நடிப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து அவங்க நடிக்கிறாங்க. அதுக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்க்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ பர்சனல் லைஃப்க்கு வருவோம். அவர் வந்து சொன்ன விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைகள் வந்து சொத்து கிடையாது, அவங்கள வந்து அவங்க போக்கில் விட்டுறணும், அவங்களா வாழக்கூடிய திறனை வந்து அவங்க பெற்றுக்கணும், நீங்க உதவி தான் அவங்க வாழணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க வைக்கக்கூடாது. அவங்க விழும்போது எடுத்துக்காட்டுல சொல்றாரு வேற, அவங்க விழுந்தா நீங்க பிடிச்சிக்கலாம், நீங்க ஹோல்டு பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பேரண்ட்ஸ் உடைய கண்காணிப்புல இல்லாம வளரக்கூடிய பசங்க முக்கால்வாசி பேர் என்ன நிலைமைக்கு போறாங்க, எவ்வளவு தவறுகளை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பேரண்ட் போய் அங்க அடக்கும் போது அவன் அடங்க மாட்டான். என்ன பண்ணுவான், பேரண்ட்டையே வெட்டுறான். நீ யாரா என்ன கேட்கறது, அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த கடிவாளத்தை போட்டா அவன் ஒழுங்கா வளருவான். புரியுதுங்களா? ஸோ ஒரு பையன் வந்து தப்பானவனா வளர்றதும் நல்லவனா வளர்றதும் அம்மா அப்பா கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாடலாம் போடுறீங்க சினிமாவில். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்கள அவங்க போக்கில் விட்டுறணும். இப்போ இந்த பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் சொத்து இல்லை, அதனால நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணாதீங்க, அவங்க போக்கில் விடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இதே நீங்கள் கொஞ்சம் ரிவர்ஸாக நினச்சி பாருங்களேன். இப்படி பசங்க நினைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து எங்களோட சொத்து கிடையாது, அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு பசங்க அவங்க லைஃப்பை பார்த்து வாழ ஆரம்பிச்சிட்டா என்ன சார் ஆகும்? 100 முதியோர் இல்லம் இருக்கக்கூடிய நாட்டில் 1000 முதியோர் இல்லங்கள் வந்துடும். எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து ரோட்டில் அனாதைகளாக விடப்படுவாங்க. இது நடக்கணுமா? நல்லா இருக்குமா? இதனோட ரிசல்ட் எங்கே போய் முடியும்னு பாருங்க ஃபியூச்சரில். இந்த ஒரு கருத்தை கேட்டு மக்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பகுத்தறிவு வந்திருக்கு, நல்லா யோசிக்கக்கூடிய திறன்குள்ள மக்கள் இருக்காங்க. அதனால கமல் சொல்றதெல்லாம் எடுபடாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷக்கிருமிகளை வந்து நம்ம இந்த சமுதாயத்தில் அடையாளம் காட்டணும். சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாரு, பசங்க விழும்போது பிடிக்கணுமா? அப்படி அவங்க நிலக்குழிஞ்சி ஒரு நாள் விழும்போது நீங்க அப்ப பிடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாரு கமல் சார். இப்ப கமல் சார் கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்க வேண்டியிருக்கு. பேரண்டிங்கை பத்தி பேசுற கமல் எந்த அளவுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது பர்சனல் லைஃப், இங்கே வந்து நிறைய பேர் வந்து உடனே வந்துடுவீங்க முட்டை எடுத்துக்கிட்டு, ஏன் பர்சனல் லைஃப்லாம் நீங்க பாக்குறீங்க, அதெல்லாம் போகக்கூடாது, அது அவங்களோட பர்சனல். பேரண்டிங் அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் தான். தப்பான ஒரு எக்ஸாம்பிளை நீங்க மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு. முக்கியமா எனக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து நானும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பையன், எனக்கு அந்த கடமை இருக்கு. சரியா? இப்ப ஸ்ருதி ஹாசன் அவங்கள வந்து நம்ம எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ரீசெண்டா அவங்களுடைய இன்டர்வியூ வந்து பயங்கரமான ஒரு வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது 8 வருடங்களா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 8 வருஷமா நான் வந்து ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனுடைய சொந்த மகள் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அசிங்கம். அந்த 8 வருடங்கள் கமல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பிள்ளைகள் விழும்போது பிடிக்கணும்னு சொல்ற கமல் 8 வருடமா கோமால இருந்தாரா? அவங்க அந்த இன்டர்வியூல கிளியரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் நீங்க கவனிச்சாலே புரிஞ்சிடும். நான் என் வாழ்நாள் முழுவதும், இப்ப இல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நான் தேடினது ஒரு ட்ரூ லவ், நான் ஆசைப்பட்டது ஒரு ட்ரூ லவ் அப்படின்றத ஸ்ருதி ஹாசன் கமலஹாசனுடைய மகள் சொல்றாங்க. சோ தந்தை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல நீங்க அந்த லவ்வை கொடுத்துருக்கலாமா இல்லையா? அதாவது ஒரு ஆசைக்குன்னு ஒரு குழந்தைய நீங்க பெத்துட்டீங்க, அந்த குழந்தை எப்படி வளருதோ அதோடைய போக்கு அது வளர்ந்துருச்சு. வளர்ந்து என்ன பண்றதுன்னே தெரியாம, கண்ணு மூணு தெரியாம சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அடிக்ட் ஆகி அதுல இருந்து அவங்களே சொந்த முயற்சியில மீண்டு வராங்க. அப்ப இந்த 8 வருஷமா நீங்க ஏன் போய் ஸ்ருதி ஹாசனை தாங்கி பிடிக்கல? ஏன் சார் பிடிக்கல? நீங்க எப்படி சார் மக்களுக்கு போய் இந்த அட்வைஸ் நீங்க கொடுக்குறீங்களே? நீங்க முதல்ல ஒரு நல்ல தகப்பனா? ஸ்ருதி ஹாசனுக்கு இந்த நிலைமை தான். அக்ஷராசன் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? அவங்க இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ஸ்ருதி ஹாசனாச்சும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, தெலுங்குக்கு போயிட்டாங்க. இதுலயே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை, அப்பாக்காக பார்த்து செய்யக்கூடிய ஒரு மகள், எங்க போனாலும் அவங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசாத இடங்களே கிடையாது ஸ்ருதி ஹாசன். ஸோ அந்த மாதிரி அப்பா மேல அன்பும் பாசமும் கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் ஸ்ருதி அவர்கள் இருந்திருக்காங்க. இந்த ஸ்ருதி அவர்கள் தமிழ் சினிமால சாதிக்க முடியல. ஏன்? அப்பாவுடைய கைடன்ஸே இல்லை. அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் பாருங்க, எந்த கதையா இருந்தாலும் போல்டான கேரக்டர்ஸ் கிடையாது. எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்றது, எப்படி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது, எந்த ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஸ்ருதி ஹாசன் விழுந்தே தான் கிடைக்கிறாங்க. இவர் வந்து வீட்டுக்குள்ள என்ன அட்வைஸ் பண்றாரு, விழுவது தப்பு இல்ல, விழுந்தே கிடப்பது தான் தவறு அப்படின்னு வந்து சொல்றாரு. விழுந்தா டப்புன்னு எழுந்திரிச்சிடணுமா? உங்களோட சொந்த பொண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரியில விழுந்தே தான் கிடக்குறாங்க. அவங்க எழுந்தவும் இல்லை, அவங்க எழுந்துறதுக்கான அவங்க விழும்போது தாங்கி பிடிக்க அப்பாவும் அங்க இல்லை. ஒரு தகப்பனா நீங்க அங்க இல்ல. அக்ஷராசன் எங்க இருக்காங்கன்னு தெரியல. கௌதமி உங்களுடைய மனைவியாக உங்க கூட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்த ஒருத்தங்களே உங்களை விட்டு தனியா போய் என்ன சொல்றாங்க, என் பெண்ணுடைய சேஃப்டி காரணமா நான் பிரிஞ்சிட்டேன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு தகப்பனா இருக்கிற நீங்க பேரண்டிங்கை பத்தி பேசலாமா? சொல்லுங்க சார். இந்த தமிழ் சினிமால நீங்க எடுத்து பாருங்களேன், கமலஹாசன் மாதிரி எத்தனை நடிகர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா, வனிதா விஜயகுமார். இந்த வனிதா விஜயகுமார் அப்படிங்கிற அந்த ஒரு தருதலை, அந்த தருதலையுடைய ஒரு குழந்தை, அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாரு ஒரு தாத்தா.
விஜயகுமார் அவர்கள் வனிதா கிட்ட சண்டை போட்டு அந்த குழந்தைய மீட்டெடுத்து அந்த குழந்தைய எவ்வளவு சூப்பரா இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அவருக்கு என்ன தலையெழுத்தா? வனிதா கூட அந்த குழந்தைய அனுப்பியிருக்கலாம்ல. ஒரு தாத்தாவா இருந்துகிட்டு பேரனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்காருல்ல. அவரும் வந்து உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தானே, பெரிய நடிகர் தானே. அவர் பாருங்க ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. அவர் பேசலாம், விஜயகுமார் அவர்கள் பேசலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கோங்க, ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கோங்க. தனுஷுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனையில 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அவர் தண்ணி தெளிச்சு விடல. ஸ்ருதிஹாசன் இப்ப யார் கூட இருக்கிறாங்க அப்படின்றது கமலஹாசனுக்கே தெரியாது. எத்தனை காதல், எத்தனை பிரேக்கப், இதெல்லாம் கமல் வந்து இன்டர்வியூ பண்றாரா? கிடையாது. அவர் வந்து எப்படின்னா இப்போ ஒரு நவீன 2K கிட்ட மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு கமல். அவரு தான் தனியா அவருக்கு என்ன தேவையோ அவருடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மனைவி பாசம் இல்ல, பிள்ளை பாசம் இல்ல, உறவினர் பாசம் இல்ல. அவருக்கு தேவைப்படும் போது அந்த சுகத்தை தணிச்சுக்கிறதுக்காக சில பேர் வேணும், சினிமாவில் நடிக்கணும், சம்பாதிக்கணும், அதை வச்சு நல்லா இருக்கணும். இதுதான் அவருடைய தேவையா இருக்கே தவிர்த்து எந்த விதமான பாசங்களுக்கும் இடம் கொடுக்காத கமலஹாசன் பேரண்டிங்கை பத்தி எப்படி பேச முடியும்? ரஜினிகாந்த் ஒரு எக்ஸாம்பிள்ங்க. அவர் வந்து இப்போ கூட பாத்தீங்களா 2 பெண் பிள்ளைகளுக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2 பெண் பிள்ளைகளும் தன் கூட வச்சிருக்காரு. அவங்கள ரோட்ல தண்ணி தெளிச்சு விட்டுருல. ஐஸ்வர்யாவும் சரி, அவங்களுடைய 2வது மகளும் சரி, பாசத்துக்காக ஏங்கல. அப்பா இருக்காரு கூட. உங்க பொண்ணு அங்க பாசமே இல்லாம வளர்ந்து அவங்க வந்து வெளியில வந்து சொல்றாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரே ஒரு ட்ரூ லவ், அந்த ட்ரூ லவ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதனால நான் திசை மாறி போனேன், 8 வருஷங்கள் நான் கஷ்டப்பட்டேன், அதுல இருந்து நான் கஷ்டப்பட்டு வெளியில வந்தேன், இப்பதான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்க, முன்னுள்ள யூடியூப்ல போட்டு பாருங்க. ஸ்ருதிஹாசன் 8 years ஆல்கஹால் ஹேபிட்னு போடுங்க, வீடியோஸ் வரும். இப்போ ரீசெண்டாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள், சரத்குமார் எடுத்துக்கோங்களேன். விஷால் அவர்களுக்கும் வரலட்சுமி அவர்களுக்கும் நடுவில் இருந்த அந்த உறவு, விஷால் அவர்கள் செய்த சில தவறான விஷயங்கள், அவர்கிட்ட இருந்து சண்டை போட்டு தன்னுடைய மகளை மீட்டு கொண்டு வந்திருக்காரு சரத்குமார். ஸோ இப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேரண்டா ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருந்து, தகப்பனாகவும் இருந்து, பேரனுக்கு தாத்தாவும் இருக்கக்கூடிய நிறைய நல்ல மனிதர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த கருத்தை பேசினா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துளி கூட அருகதையே கிடையாது. நீங்க இந்த மாதிரி தவறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை மக்கள் மத்தியில் தயவு செய்து விதைக்காதீங்க. பசங்க தான் சொத்து. எந்த பேரண்ட்டை போய் கேளுங்களேன், உங்களோட சொத்து என்னன்னு கேட்டால் தன்னுடைய பசங்களை தான் சொல்லுவாங்க. இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, பேரண்ட்ஸுடைய சொத்து கிடையாது பிள்ளைகள்னு சொல்றாரு. நாளைக்கு ஒரு பையன் வந்து இதோ இப்போதான் நிக்சன் இருக்கானே கண் முன்னாடியே, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ல, அவங்க அப்பா அம்மா எங்கன்னா மதிக்கிறானா? கிடையாது. அவங்க அப்பா ஃபீல் பண்றது எல்லாமே தன் மகன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தூய அன்பு. ஏன் அந்த அப்பா நினைச்சிருந்தா இன்னொரு சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு சித்தி கொடுமையில அனுபவிக்க விட்டுருக்கலாம்ல? அவர் பண்ணாரா? அந்த பையனை தனியா இருந்து வளர்த்துருக்காருல, தூரமா இருந்து பாக்குறாருல, பையன் என்ன பண்றான்றத பாக்குறாருல, அவன் விழும்போதெல்லாம் தாங்கி பிடிச்சிருக்காருல. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கே மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு பையன், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா இந்த மாதிரி பசங்க தான் சார் ஃபியூச்சர்ல நிறைய பேர் வருவாங்க. அப்படி வரக்கூடிய பசங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, நிக்சன் அவங்க அப்பா எங்க வச்சிருக்காங்க, நிச்சயமா ரோட்ல விட்டுருவான். எக்ஸாக்டா இது நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இதுதான் கமலஹாசன் விரும்புறாரா? இதுதான் வந்து சொசைட்டிக்கு அவர் சொல்ல விரும்புறாரா? இப்படித்தான் தமிழ்நாடு வந்து எதிர்காலத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாரா? தமிழ்நாடு தமிழ் கலாச்சார பண்பாடிலேயே வந்து உறவு பாசம் என்பது ஊறி போன ஒரு விஷயம். கூட்டு குடும்பமா வாழ்ந்த ஒரு காலங்களில் எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்த காலம் போய் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம வந்து அப்பா அம்மா பசங்க தனியா வாழ்ந்துக்கிட்டு, தாத்தா பாட்டி எங்கேயோ, மாமா அத்தை எங்கேயோ, சித்தி சித்தப்பா எங்கேயோ, பெரியமா பெரியப்பா எங்கேயோ தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய கலாச்சாரத்துல நிறைய விரிசல்கள் வந்து வாழ்க்கை நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. இதுல இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய மிக முக்கியமான பிற்போக்குவாதி யாருன்னா அது கமல் தான். இவர் சொல்லிக்கிறார் தன்னை வந்து ஒரு முற்போக்குவாதின்னு சொல்லிக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது செம்ம இரிட்டேட்டாக இருந்துச்சு, பயங்கரமான இரிட்டேட்டாக இருந்துச்சு. கமல் இதெல்லாம் பேசுறதை கேட்கும்போது ஒரு பக்கம் இப்படி பேசுறாரு, இன்னொரு பக்கம் ஸ்ருதிஹாசனை தவிக்க விட்டாரு தனியாக. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பசங்களை வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க விடுங்க. உண்மையான பேரண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, தன் குழந்தைய பெத்ததுல இருந்து வளர்க்குற வரைக்கும் அவன் தவறான பாதையில போயிடாம, அதே சமயத்துல அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுத்து, நம்மளுடைய ஆசைகளை அவன் மேல திணிக்காம, அந்த ப்ரெஷர் அவன் மேல போடாம, அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை அவனை செய்ய அலோ பண்ணி, அதுல தப்பு பண்ண அவனை கூப்பிட்டு கண்டிச்சு, அவனை வந்து தப்பான வழியில போயிடாம கரெக்டான பாதையை காட்டுறவன் தான் நல்ல தகப்பனா இருக்க முடியும், நல்ல அம்மாவா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீ என்ன வேணா பண்ணு, நீ ஊருமே எனக்கு நீ ஒரு நாள் விழுவா தெரியுமா, அப்போ வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுலாம் நல்ல பேரண்டிங் கிடையாது. சரி, அது நல்ல பேரண்டிங்காகவே இருந்தாலும் நீங்க அதை பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் வந்து இவர் என்னமோ பெரிய திருவள்ளுவர் மாதிரி, இல்லை என்னமோ இவர் வந்து ஏதோ பெரிய மாமனிதர் மாதிரி இவரை நினைச்சுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன் கமல். எல்லாத்துலயும் அவரை வச்சுதான் எக்ஸாம்பிள். ஏன் வேற ஆளே கிடையாதா? எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் போயிடுறாப்புல இவரை வச்சுக்கிட்டு. சின்ன வயசுல நான் அப்படி இருக்கையில, எங்க அப்பா அம்மா இப்படி இருக்கையில, எங்க அண்ணெல்லாம் அப்படி இருக்கையில நான் இப்படிதான் இருந்தேன். யார் கேட்டா?
யாரு கேட்டா? நீங்க எப்படி வேணா எங்களுக்கு என்ன தெரியுமா? கமலஹாசன் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நீங்க பாட்டு வாய்க்கு வந்ததை உருட்டுறீங்க, அதை வந்து நாங்க நம்பணும்னு நினைக்கிறீங்க. இது நம்புறதுக்கு ஒரு கூட்டம் மேல இருக்கு. எனக்கு அதுதான் வந்து செம்ம கஷ்டமா இருக்கு. ஏன் ப்ரோ இவ்வளவு ஆதுங்க உங்களுக்கு கமல் மேல? அப்படி உங்களை கமல் வந்து வெறுப்பேற்றுறாரான்னு கேட்டீங்களா? ஆமாங்க. என்னங்க பேசுறாரு ஒரு நிகழ்ச்சின்னு கூப்பிட்டு வந்து? பாக்குற நம்மளாம் வந்து என்ன முட்டாளுகளா? எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? சரி, இவர் பேசுறாரு, பேசட்டும், தப்பு கிடையாது. பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய லைஃப்ல ஏதாச்சும் பண்ணியிருக்காரா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஜீரோ பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு இவர் எப்படிங்க அட்வைஸ் பண்றாரு? இப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு குடிப்பழக்கம் இருக்கு. நான் போயிட்டு ஒருத்தங்கிட்ட குடிக்காதடா, குடிக்கிறதுலாம் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னா அவன் என்ன என்னங்க கேட்பான்? அசிங்கமா திட்டுட்டே நீங்க அதை சொல்றியாடா அப்படின்னு கேட்பானே? கேட்க மாட்டாங்க. அந்த கோவம் தான் எனக்கு கமல் மேல. ஸோ நீங்கள் முதல்ல சார் உங்களோட சொந்த பொண்ணு அங்கே விழுந்து கிடக்குறாங்க சார், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் தன்னுடைய அப்பா வந்து உலகநாயகனாகவே இருந்தாலும் அவருடைய சப்போர்ட் இல்லாததுனால எங்கேயோ போயிட்டு அவங்க வந்து வேற ஒரு ஜானரில் நடிச்சுக்கிட்டு வேற ஒரு மொழியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லை, சப்போர்ட் இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுமோ தெரியல. புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்க புரியாம இருந்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. திருப்பியும் சொல்றேன், எந்த தாய் தந்தையும் எந்த பசங்களும் இந்த மாதிரி முட்டாள்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நீங்க வந்து இதுதான் சரி நினைச்சிடாதீங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இவர் எப்படி பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, கமல் சார் சொல்லிட்டா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. கமல் சார் சொன்னா கரெக்டாக. இப்போ அவருக்கு தெரியாதப்பா, அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எத்தனை வருஷங்களாக நடிச்சிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு. ஐயா அதெல்லாம் நடிப்பு ஐயா. அந்த புரிதல் உங்களுக்கு வந்துட்டாலே போதும். நடிப்பு வேறு, வாழ்க்கையில் வேறு. ஸோ இந்த புரிதலை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்றதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன். தயவு செய்து வீக்கெண்டில் கமல் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டுன்னு மக்கள் நம்பக்கூடாது. மக்கள் வந்து நான் இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கீங்க. இருந்தாலும் கமல் பேசக்கூடிய பல விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு உள்ளர்த்தங்கள் தெரியாது. அதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். ஸோ மக்களே, எப்பயுமே நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மொத்தம் பண்றான்ல, அந்த அட்வைஸை கொடுக்கிறதுக்கு அவனுக்கு அந்த தகுதி இருக்கான்றதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு, உண்மையாவே அந்த அட்வைஸை பண்றதுக்கு அவனுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். அப்படி இல்லை, அவனுக்கே அந்த தகுதி இல்லை, ஆனா அவன் அந்த அட்வைஸை கொடுக்குறான் அப்படின்னா அதுல 0% கூட வந்து வேல்யூ கிடையாது. அதனால அவனை தூக்கி வெளில போட்டு உங்களோட வாழ்க்கையில எது சரி தப்புன்னு உங்களுக்கு தோணுதோ, உங்களுடைய பேரண்ட்ஸை தவிர யாராலையும் உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த முடியாது, உங்களுக்காக நல்லதுகளை நினைக்க முடியாது. அதனால அவங்க சொல்றதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொன்னேன். இதில் அஃபண்ட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கமலுடைய ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய தலைவராகவே இருந்தாலும் அவர் பேசுகிற எல்லா விஷயங்களுக்கும் தலையாட்டணுன்ற அவசியம் இல்லை. தயவு செய்து நீங்களே கொஞ்சம் அவர் பேசுகிறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் தான் வந்து சொத்துக்களாக இருப்பாங்க, அப்படிதான் நீங்கள் நினைப்பீங்க. கொஞ்சமாவது உங்கள் தலைவருக்கு புத்திமதி சொல்லுங்கள், இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.